என் தங்கப்பிள்ளையே, சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் கூடி வந்திருக்கின்ற இந்த பொன்னான புதன்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் குழந்தை, எக்காரணம் கொண்டும் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு தவறை மட்டும் நீ செய்துவிடக்கூடாது. ஒருவேளை என்னையும் மீறிச் சென்று நீ இந்த தவறை செய்வாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு நீயே பொறுப்பாவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி எப்பொழுதுமே உன்னை பற்றி சிந்திக்க கூடியவள். உனக்கான வெற்றியை எப்பொழுது உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருப்பவள். சரியான தருணத்தை எதிர்பார்த்து உன் வெற்றி கனியை உன் கையில் பரிசாக கொடுக்க காத்து கொண்டிருப்பவள் அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒரு சேர ஒரே நாளில் கைகூடி வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை என்றும் என்றென்றும் உறுதி செய்திட உன் அம்மா நான் முன்னே வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் கொடுக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களும் எந்த நிலையிலும் உன்னை கைவிட்டு விட முடியாதபடிக்கு உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நீ கண்டிருக்கலாம். எண்ணற்ற சோதனைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்று கொண்டாயானால் வேறு எதை பற்றியும் நீ பெரிதாக சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. வேறு எந்த விஷயங்களும் உன்னை பெரிதாக பாதிக்கப் போவது கிடையாது. எப்படி உன்னுடைய மனது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்க்கையும் மாறும். மற்றவர்களை பார்த்து ஏக்கப்படாமல் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை நீ கவனத்தில் கொண்டு உன்னோடு வருகின்ற இந்த நேரங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ உறுதி செய்ய வேண்டிய தருணம் இது. உன்னோடு யார் இருக்கிறார்கள் என்பதனை சற்று கவனத்தில் கொள். நீ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேனோ இந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையை பதம் பார்க்க பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நீ உஷாராக இருக்க வேண்டிய தருணம் இது. என் பிள்ளையே, தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் உன்னுடைய மனது இறை நம்பிக்கையை அதிகமாக தேடும். அந்த நேரத்தில் அவர்கள் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுக்க முயற்சிகள் செய்வார்கள். என் பிள்ளையே, இதுவெல்லாம் என்னவாக இருக்கும், ஏதுவாக இருக்கும் என்று நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உறுதி செய்ய வேண்டும். எதிர்பாராமல் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கான சரியான பதில் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரமும் என் பிள்ளை எதையும் இழந்து விடாமல், எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற எந்த துன்பங்களும் உன்னை விட்டு செல்லாமலும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னுடைய கஷ்டத்தை யாரும் இங்கு வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை யாரேனும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நீ சுதாரிப்பாக இருந்து கொண்டு உன்னுடைய வெற்றியினை நீ உறுதி செய்ய வேண்டும்.
என் பிள்ளையே, வாழ்க்கையில் கஷ்டங்களை வேண்டும் என்றே கொடுப்பார்கள். வாழ்க்கையில் துன்பங்களை வேண்டும் என்றே தருவார்கள். இதனால் உன் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை பற்றியெல்லாம் இவர்களுக்கு கவலை இல்லை. இதனால் நீ என்னவானாலும் அதை நினைத்து இவர்கள் வேதனைப்படப் போவதும் கிடையாது. ஆனால் என் குழந்தை, இது போன்ற மனிதர்களுக்காகத்தான் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இது போன்ற மனிதர்களுக்காகத்தான் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை நீ சரியாக சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல சந்தோஷங்கள் உன் கண் முன்னால் தெரிய வரும். அதுபோல உன்னை ஆட்டி வதைக்கின்ற தீய மனிதர்களையும் உன்னால் அடையாளம் கண்டுவிட முடியும். அவரவர் நினைப்பது அவரவருக்கு தான் சரியே தவிர அது உனக்கு ஒருபொழுதும் சரியாக இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நல்லபடியாக வாழ எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். மனதால் என் குழந்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நேசிக்கிறாய். மனதால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் என்றும் என்றென்றும் உனக்கானதாக மாறப்போவதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொன்னது போல, என் பிள்ளையே, உன்னுடைய உணர்ச்சிகளை தூண்டி உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில்தான் என் பிள்ளை நீ மிகுதியான கவனத்தோடு இருக்க வேண்டும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை யார் முன்னிலையிலும் விட்டுவிடக்கூடாது. நீ வார்த்தைகளை விட்டு விடுவாய். உன்னை அவமானப்படுத்த அவர்கள் அங்கே தயாராக இருக்கிறார்கள். எந்த இடத்திலும் நாம் செய்கின்ற தவறுகள் வெளியில் தெரியாதபடிக்கு நாம் செய்துவிட்டு வெளியேற வேண்டுமே தவிர மற்றவர்கள் முன்னிலையில் அதை தெரியப்படுத்தி உன்னை நீயே இவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த விட்டுவிடக்கூடாது. என் குழந்தையே, சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு எப்பொழுதுமே அவர்களை பற்றி மட்டும்தான் கவலை. வேறு யாரை பற்றிய கவலையும் அவர்களுக்கு ஒரு பொழுதும் கிடையாது. வேறு யார் என்னவாக மாறினாலும் அதை பற்றி அவர்களுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை சட்டென்று நீ வருத்தப்படாமல் உனக்கென இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற உண்மைகளை முழுமையாக பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா? இந்த சந்தோஷத்தோடு அத்தனை விஷயங்களையும் நீ உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிடு. என் பிள்ளையே, தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது. தெய்வம் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுகின்றது. உனக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ தவறிவிடாமல், எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உண்மைகளை நீ விட்டு விடாமல் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டாயானால் இந்த வாழ்க்கை வேறு எதையும் பெரிதாக உனக்கு துன்பங்களாக கொடுத்து விடாது. வேறு எந்த விஷயத்திலும் உனக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் போய்விடாது. நல்லது நடக்க வேண்டி என் பிள்ளை நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதும் போல உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷம் உன்னை வந்து சேரப்போகின்றது. இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு சரியான பதில் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. எந்த இடத்தில்
நீ எந்த விஷயத்தை தொலைத்தாய் என்று சற்று சிந்தித்துப் பார். என் பிள்ளையே, இந்த மனிதர்கள் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்திட எத்தனையோ எண்ணங்களை தனக்குள் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது. இன்னொருவரின் கண்ணீரை இவர்கள் தனக்கு சாதகமாக மாற்றிவிட நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு மத்தியில் நீ சற்று முழுமையான கவனத்தோடு இருப்பதுதானே நல்லது. இந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னோடு இருக்கின்ற நான் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு நாளும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த நேரம் நான் உன் முன்னால் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கான நன்மைகளையும் உனக்கான வெற்றியையும் என்றென்றும் உன்னிடத்தில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். உன்னோடு என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்க வேண்டும். உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரத்தில் எல்லாம் அம்மா உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள். இந்த சூழ்ச்சிக்குள் நீ சிக்கிக்கொள்ளாமல் இருந்து விட்டால் போதும். சூழ்ச்சிகள் அதிகமாக நிறைந்த மனிதர்கள் வாழ்கின்ற உலகம். யாருக்கு எப்பொழுது என்ன கெடுதலை நடத்த வேண்டும் என்று மட்டுமே நினைக்கின்ற உலகம். கந்த பெருமானினுடைய வேலுக்கு நிச்சயமாக படியாக போகின்றவர்கள். அதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். ஒரு தவறு ஒரு முறை மன்னிக்கப்படும், அடுத்த முறை வாய்ப்பாக கொடுக்கப்படும். அதையும் தாண்டி அவர்கள் இதையே செய்து கொண்டிருப்பார்களே, ஆனால் கடைசியில் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னோடு என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எதிர்பாராமல் இந்த வெற்றி உன்னை வந்து சேரட்டும். கனவிலும் என் பிள்ளை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை நீ நிறைவாக உணரத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருக்கிறேன். எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க. கோபம் என்பது யாருக்கும் வரும். நாய்க்கும் தான் கோபம் வரும். அந்த கோபத்தை அடக்க தெரிந்தவன்தான் மனிதன் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றியிருந்து சோதனைகளை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீ உன்னை காப்பாற்றி கொண்டு விட்டாயானால் வேறு யாராலும் உன்னை எந்த வகையிலும் அசைத்து பார்த்து விட முடியாது. முதலில் நீ யார் என்று நீ உனக்கு நிரூபித்து காட்டு. உன்னால் எல்லா விஷயங்களும் முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள். மற்றபடி அத்தனையும் தானாகவே இந்த வாழ்க்கையில் அரங்கேறுவதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். எதிர்பாராத நேரத்தில் தானே கஷ்டங்கள் வரும். ஆனால் அதையெல்லாம் எப்பொழுதுமே எதிர்பார்த்திரு. வந்துவிட்டால் இவ்வளவு தானா என்று சொல்லி அதை கடந்து செல்ல பழகு. உனக்கென இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அருமையான விஷயங்களை காத்து உன் கைகளில் தர இருக்கின்றது. என் பிள்ளையே, தெய்வம் உன்னோடு உறுதுணையாக நிற்கும் பொழுது நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த திருப்பத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். எதையும் கண்டு என் பிள்ளை கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்காமல், எந்த விஷயத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உனக்காக எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தரக்கூடிய சந்தோஷம், இந்த வராகி தரக்கூடிய சந்தோஷம் உன்னோடு நிலை பெற்றிருக்க நீ எப்பொழுதும் என் கைகோர்த்து நடக்க வேண்டும்.
இந்த மனிதர்களின் சிந்தனைகளுக்குள் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ பலி கொடுத்து விடாதே. அம்மாவின் அன்பு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க காத்து கொண்டிருக்கின்றது. இந்த விடியல் உனக்கான விடியல். நம்பிக்கையோடு தொடங்கு, உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.